ஒரு 100 ரூபாவா டிக்கெட்டு? ஆமாம், ஆட்டோ. நானும் அம்மாவும் திருச்செந்தூர் போகிறோம். ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி இப்போ தான் போகிறோம். அதுவும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்து கேன்சல் ஆகி இப்போ ஃபைனலாக பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பேசணும். சரியா? இட்ஸ் அ டியூஓ ட்ரிப். நாங்கள் அந்த ட்ரிப்பை பற்றி அப்படியே ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம். ஓகே, சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்ல முடியும்? கோயில் பார்த்து உங்களை இந்த ஒயிட்டோட மண்டைக்கு என்ன ரகசியம்? என்ன ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கீங்க? சொல்லுங்க. ஹெல்த்தாக இருக்கு. தூங்கி எழுந்துச்சு பஸ் விட்டு இறங்கி இப்போது திருச்செந்தூருக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் கோவிலுக்கு. இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் சொன்னாங்க. நடந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால் நடந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம நடந்தே போகணும். வாக்கிங் மாதிரி காலையில். சரி, எப்படி இருக்கு திருச்செந்தூர்? எப்படி இருக்கு? பார்த்தா தானே நீங்கள் தான் தெரியுமா? வெயில் அடிக்கல. அடிக்கல பாவம். உச்சி வெயில் மண்டையை பொழக்குதான்னு பாவம். சரி வாங்க. துண்டு இருக்கணும். இதாகும். நல்லா இருக்கு இந்த டிசைன். டோர் தான் இருக்கு. பால்கனிக்கான டோர் நானே இப்பதான் பார்க்குறேன். வா, சரி, ஓகே. ஸோ இது ஒரு நீட் அண்ட் வெரி சிம்பிளான ஒரு ரூம். எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் பெயிண்டிங் எல்லாம், இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் திறந்து நம்ம வெளியே போயிடும். This is balcony. Hi guys, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எங்கள் அம்மா வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும். இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். ஸோ வி ஹேவ் டு கோ டு டெம்பிள். ஓகே, பை. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். கோவிலில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதான், அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறமா உங்களை எப்போ என்னால் காட்ட முடியுமோ அப்போ நான் எனக்கு வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய் சொல்லுமா. பாய். அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், திருச்செந்தூரில் செந்தில்நாதன் அரசாங்கம். என்னடா பூமர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரா? பீச்சில் குளிக்க போகிறோம் நாங்கள். அப்புறம் கோயிலுக்கு போய் பார்த்து போகிறோம். கிணத்துல ஏன் நீங்கள் குளிக்கல? ட்ரம்மில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களாம். அது நல்லா வேண்டாமா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே நல்லது புண்ணியம். அதனால் நாங்கள் கடலில் முங்கிட்டு அப்படியே போயிட்டு இன்னும் உள்ள வந்துட்டார். ஓகே. சார், நாங்கள் கடலில் முங்கிட்டு குளிச்சுட்டு நாங்கள் போய் முருகனை பார்க்க போகிறோம். அவ்வளோ. நடக்கிறது புரிஞ்சு போச்சு. உக்காருமா, உக்காரு உக்காரு உக்காரு.
நான் வாட்டு என்னாச்சு? அவ்வளோதான். ஒரே உப்பு தண்ணி. நான் இது வரைக்கும் பீச்சில் குளிச்சதே கிடையாது. இதுதான் குளிச்சிருக்கேன். என்ன கூட்டிட்டு போடியா மெரினா பீச்சுக்கு? நான் கூட்டிட்டு வந்த பேர் திருச்செந்தூர் பீச்சுக்கு. தண்ணி ஆடுறா, தண்ணி கூட காஸ்டியூம் மாற்றியாச்சு. இப்போது சாப்பிட போயிட்டுருக்கோம். கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்குல்ல. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கோயில் போக போகிறோம். ஓகே, சாப்பிட வந்திருக்கோம் நானும் அம்மாவும். உள்ள அன்னதானம் சாப்பிட்லான்னு பார்த்தா பயங்கர கூட்டம். அங்கே நின்று கும்பிடவே முடியாது, சாப்பிடவே முடியாது. அதனால் சரி வெளியில் சாப்பிட்டுட்டு போய் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான். எஸ், உங்களுக்கு எப்படி நான் ஊரே இங்கே தானா? இது பஸ்ஸில் வந்தோம். இது கோவில் மட்டும்தான் வந்தோம். கோவில் மட்டும்தான். ஆமாம், அம்மா படுத்திருக்காங்க லாட்ஜில். அவ்வளோதான், சாயந்தரம் பஸ்ஸு. ஹாய் காய்ஸ், தூங்கிட்டோம் நாங்கள் எல்லோரும். நாங்கள் 2 பேரும். அதனால் வீடியோ பண்ண முடியல. இப்போ என்னென்னா சென்னைக்கு போகிறோம். உடனே சென்னைக்கு போயிடுவேன். முருகரை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டோம். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. முக்கியம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டு. வெயில் ரொம்ப அதிகம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஒரு 8:30-9 மணி வரைக்குமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஏறிச்சு வெயில் வேற மாதிரி. சரி, ஓகே. ஸோ டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்தா, இன்னும் பஸ் வரல, உட்காந்தா சென்னையில் ஏஞ்சிப்போம். அதான் முடிஞ்சு. டாடா, பை.